எல்லாரையும் வெல்த் க்ரோ தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி வெல்த் க்ரோ தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி இந்தியன் மார்க்கெட்ல அந்த ஸ்டாக்கை பத்தின டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க நண்பர்களே. ஸோ நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றது அப்படிங்கிற எல்லா தகவலையும் உங்களால கத்துக்க முடியும். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல சொல்லப்படுற எல்லா தகவல்களும் எஜுகேஷனல் அண்ட் ட்ரைனிங் பர்பஸ்க்காக தான், வேற எந்த நோக்கத்துக்காகவும் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை பத்தின ஒரு வரைபடத்தை நாம எப்படி படிக்கிறது, அந்த வரைபடத்துல இருந்து நாம என்ன கத்துக்கலாம், அந்த வரைபடத்து மூலியமா அந்த ஸ்டாக் எப்படி மேல போகுமா இல்ல கீழே போகுமா, அந்த வரைபடத்தை வச்சு அதோட ட்ரெண்ட், அதாவது பை சைடுல இருக்குதா செல் சைடுல இருக்குதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல கத்துக்க போறோம் நண்பர்களே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாக்கை பத்தின ஒரு டெக்னிக்கலான அனாலிசிஸ், அதாவது அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஆக்ஷன், அதாவது அந்த பிரைஸ் எப்படி நகருது அப்படிங்கிற அனாலிசிஸை பத்தி சொல்றதாகட்டும், அந்த ஸ்டாக்கை எத்தனை பேர் இப்ப கரண்டா வாங்கிட்டு இருக்கிறாங்க, வித்துக்கிட்டு இருக்காங்க, அதோட வால்யூம் எப்படி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்றதாகட்டும், அந்த ஸ்டாக்கை வச்சு அதோட வரைபடத்தை வச்சு அதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் ஆகட்டும், அது எப்படி மூவ்மெண்ட் நடக்குது அதை பத்தி சொல்றதாகட்டும். ஸோ இதெல்லாம் நம்ம வச்சு நம்மளால ஒரு ஸ்டாக்கை நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. அதாவது உங்களை நான் ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு ஸ்டாக்கை வாங்குங்க அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம கத்துக்கிறத தான் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்றோம். ஸோ வேற ஒன்றும் பெரிய சீக்ரெட்ஸ் கிடையாது. ஒரு ஸ்டாக்கை ஃபியூச்சர்ல நாங்க வாங்க போறோம், நாம அதை ரிசர்ச் பண்ணி வாங்கணும் இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்டாக்குக்கான என்ன ப்ரைஸ்ல நம்ம வாங்கலாம், அது நாளைக்கு மேலே போகுமா கீழே விழுகுமா, அதோட ஹிஸ்டரி எப்படி இருக்கு, அதாவது அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2000த்துல வந்திருக்கலாம், 26 வருஷம் ஆகுது இல்லைங்களா, அதோட ஹிஸ்டரி நம்ம எப்படி படிக்கிறது, அந்த ஹிஸ்டரி மறுபடியும் ரிப்பீட் ஆகுமா, இது எல்லாத்தையும் பத்தி சொல்றதை தான் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்றோம். சரிங்களா. ஒரு ஸ்டாக்கை பத்தின எல்லா டெக்னிக்கலான விஷயங்களை பத்தி நம்ம சொல்றது தான் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்றோம். சரிங்களா. இப்ப வாங்க ஒவ்வொரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தியும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். சரி, அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் டீப்பா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா ஒன்றும் இல்லை, அந்த கம்பெனி எவ்வளவு பெரிய மார்க்கெட் கேபிடலைசேஷன் உள்ள கம்பெனி, அந்த கம்பெனி என்ன ஜென்ரேட் பண்றாங்க, அவங்களோட கஸ்டமர்ஸ் என்ன, அவங்க என்ன தயாரிக்கிறாங்க, அவங்க கிட்ட ஏதாவது கடன் வாங்கி வச்சிருக்காங்களா, அவங்க எவ்வளவு டிவிடெண்ட் தராங்க, இப்படி அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டலா நம்ம படிக்கிறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கம்பெனியோட டெக்னிக்கலா அந்த வரைபடத்தை வச்சு நம்ம அந்த கம்பெனியோட டீட்டெயிலா படிக்கிறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லுவோம். ஒரு கம்பெனி வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த ரெண்டு வழியுமே தேவை. ரெண்டையுமே நல்லா படிச்சு புரிஞ்சுதான் ஒரு ஸ்டாக்கை நம்ம இந்தியன் மார்க்கெட்ல வாங்கணும். இல்லைன்னா நமக்கு பெரிய லாஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பத்தி நான் ஏற்கனவே நம்ம வீடியோல சொல்லியிருக்கேன் நம்ம யூடியூப் சேனல்ல. வேணுங்கிறீங்க மேல லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இப்போ வாங்க டெக்னிக்கல் அனாலிசிஸை பார்க்கலாம். சரி, இப்ப நான் ஒரு வரைபடம்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த வரைபடத்தை வந்து சில வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. ட்ரேடிங் வியூ, மணி கண்ட்ரோல், ஸ்கிரீனர், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஈவன் உங்க புரோக்கர்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஷேர் மார்க்கெட், ஒரு ஒரு கம்பெனிக்கான, அதாவது ஒரு ஸ்டாக்குக்கான வரைபடத்தை நீங்க தெளிவா பார்த்துக்க முடியும். நீங்க அந்த வரைபடத்தை ஓபன் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஒருத்தர் பை பண்ணும் போது அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா பச்சை கலர்ல மாறும், ஒருத்தர் செல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் வந்து சிவப்பு கலர்ல மாறும். பையும் செல்லும் சேர்ந்து நடக்கிறப்ப அந்த சேட்ல பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து அழகா வரைஞ்சிட்டே வரும். சரிங்களா. ஒரு இசிஜி மாதிரின்னு வைங்களேன், அப்படியே மேலே கீழே மேலே கீழேன்னு சொல்லிட்டு
இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா வரைஞ்சிட்டே வரும். இதை தான் நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டாக்கை பார்க்கும் போதே அந்த ஸ்டாக் இப்போ இன்னைக்கு மேலே போயிருக்கா இல்லை கீழே போயிருக்காங்கிறத இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சரி, உதாரணமா ஒரு கிரீன் கேண்டில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கிரீன் கேண்டலோட ஹை பாயிண்ட்டை வந்து நம்ம எதுன்னு சொல்லுவோம்னா ஹை புல்லிஷ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த இடத்த சொல்லலாம். அதே மாதிரி அந்த கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல புல்லிஷான வியூல இருக்கு. நாம இப்ப பை பண்றதுக்கான ஒரு நல்ல நேரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஓப்பனிங் பாயிண்ட்டை எப்பயுமே அந்த கேண்டிலோட கீழ்த்தளத்துல தான் இருக்கும். அதாவது இது லோ, இது ஹை. சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல தான் ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகும். இதுக்கு ஆப்போசிட் அப்படியே ரெட் கேண்டில், அதாவது பேரிஷ் கேண்டில். இப்போ நான் பேசினது எல்லாமே புல்லிஷ் கேண்டில், இது எல்லாமே பேரிஷ் கேண்டில். இந்த மாதிரி ஒரு ரெட் கலர்ல ஒரு பெரிய கேண்டில் விழுந்திருக்குன்னா அன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனா இருக்கு. இன்கேஸ் நீங்க நிஃப்டி 50ல பார்த்தாலும் சரி, ஒரு சின்ன ஸ்டாக் எடுத்துக்கிட்டு நீங்க அனலைஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில ஒரு ஒன் டே கேண்டில எடுத்துக்கிட்டீங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய சிவப்பு கலர் இருந்துச்சுன்னா அன்னைக்கு அந்த ஸ்டாக் ஆகட்டும், அந்த நிஃப்டி 50 ஆகட்டும் ரொம்ப டவுனா இருந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஸ்டாக்கை நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்ப நீங்க ஒரு கிராஃப் எடுத்துக்கிறீங்க, ஒரு ஸ்டாக்கோட கிராஃப் எடுத்துக்கிறீங்க. அந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆர் ஒன் டே அப்படிங்கிற லிமிட்டை வந்து சேட்டோட டைம் ஃப்ரேமை செட் பண்றீங்க. டைம் ஃப்ரேம் செட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சேட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வரைபடம் வரும். அந்த வரைபடம் எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்ப நான் சாம்பிளா காட்டின மாதிரி இருக்கலாம், இல்ல இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி இருக்கலாம், இல்லைன்னா இப்படி 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 இந்த மாதிரி எப்படி வேணாலும் அந்த வரைபடம் இருக்கலாம். ஸோ இந்த வரைபடத்துல நாம ஒரு ஸ்டாக் மேல போயிட்டு இருக்குது ஒரு இடத்துல இருந்து அப்படின்னா அது எல்லா டைமும் மேலேயே போகாது. கரெக்டுங்களா? ஏன்னா பையர்ஸும் செல்லர்ஸும் அவங்க வாங்கின விலையை விட அதிகமான விலை வரும்போது கண்டிப்பா விற்கதான் செய்வாங்க. ஸோ இப்போ அவங்க இந்த இடத்துல வாங்கியிருக்காங்கன்னா, ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க ஒரு 120 ரூபாயில வாங்கியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 150 ரூபா வரும்போது அவங்க விற்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த 150 ரூபா வரும்போது ஒருத்தர் மட்டும் விற்க மாட்டாரு, நிறைய பேர் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அந்த ஸ்டாக் கீழே வர ஆரம்பிக்கும். கரெக்டுங்களா? ஸோ இதை தான் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய அந்த ஸ்டாக் ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கிட்டாங்க, ஸோ அந்த ஸ்டாக் விற்கிறதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த விற்கிற இடத்த தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஸ்டாக் ஓவரா சோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இதை ஓவர் பாட் ரீஜியன், அதாவது ஓவர் பாட் ஜோன் சொல்லுவாங்க. இப்போ ஓவர் சால்ட் ரீஜியன், அந்த ஸ்டாக்கை நிறைய பேர் வித்துறாங்க, அந்த ஸ்டாக் கீழே வந்துருச்சு. கரெக்டுங்களா? இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்டாக் மேலே போயிட்டு அந்த இடத்துல விற்கிற இடத்த ரெசிஸ்டன்ஸும், அந்த ஸ்டாக் மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் வாங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க இல்லையா, ஒரு சீப்பான பிரைஸ்க்கு வரும்போது அந்த இடத்த பார்த்தீங்கன்னா சப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப்ல ஒரு ஸ்டாக்கை நம்மளால சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது எதுக்கு உதவுனா, இப்ப இந்த ஸ்டாக்கோட பை அண்ட் செல் ஜோனை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும். அதே போல இந்த ஸ்டாக்கோட ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும். அதாவது ஒருவேளை அந்த ஸ்டாக் வந்து சப்போர்ட்டை உடைச்சி கீழே போகுதுன்னு வைங்களேன், இன்கேஸ் இப்படி கீழே போகுதுன்னா அந்த ஸ்டாக் கீழே போக போகுதுன்னு அர்த்தம். 120 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், அதுல இருந்து கீழே போக போகுதுன்னு அர்த்தம். ஒரு நீங்க அதை மார்க் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க கிராஃப்ல மார்க் பண்ணீங்கன்னாவே உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதே போல அந்த ஸ்டாக்கு ரெசிஸ்டன்ட்டை தாண்டி இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்குதுன்னு வைங்களேன், இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. கரெக்டுங்களா? 150ல இருந்து பிரேக் அவுட் நடக்குது. ஸோ இதுல இருந்து இன்னும் மேல போகிறதுக்கு அந்த ஸ்டாக்குக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதனாலதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சு ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க ஈஸியா உங்களோட வெல்த்தை இன்னும் நீங்க பெருசா கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க இந்த அனாலிசிஸை நல்லா யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளால ஒரு ட்ரெண்ட் லைன்ஸையும் ஒரு ஸ்டாக்ல வரைய முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இப்படி ஸ்டாக்ஸ் வந்து நீங்க கிராஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்படி இந்த லைன்ஸ் தெரியுதுங்களா? இதுதான் வந்து அந்த கிராஃப். கரெக்டுங்களா? இதுதான் அந்த கிராஃப். நீங்க என்ன பண்ணணும்னா எப்பெல்லாம் அந்த அந்த ஸ்டாக் வந்து சப்போர்ட்டை தொடுதோ, கரெக்டுங்களா, சப்போர்ட்டை தொடுதோ அப்பெல்லாம் அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், ஒரு கிராஃப் வரையலாம். இந்த மாதிரி ஒரு லைன் வரலாம். இதை தான் ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க. இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி வரும்போது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள்
இந்த இடத்துல நமக்கு தெரியாது. பட் இங்க இருந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த இடத்துல அந்த ட்ரெண்ட் லைனை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்க பை பண்ணிக்கலாம். பை பண்ணிட்டு மறுபடியும் இந்த இந்த ஸ்டாக் கண்டிப்பா அட்லீஸ்ட் இவ்வளவு தூரத்துக்கு போகும். கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல நீங்க வித்தரலாம். நீங்க இதோட ட்ரெண்ட் லைனையுமே வரைஞ்சு இது எந்த இடத்துல அந்த பிரைஸ் காட்டுதோ அந்த வரைபடத்துல நீங்க இந்த இடத்துல வித்தரலாம். ஸோ இதை தான் ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்ட். சரிங்களா? இதே மாதிரி பிரைஸ் மேல இருந்து கீழே விழும் போது அதோட மேல் ஜாயினிங்க நீங்க ட்ரெண்ட் லைன் வரைஞ்சீங்கன்னா அதை வந்து டவுன் ட்ரெண்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டாக் பாத்தீங்கன்னா மேலேயும் போகாது கீழேயும் போகாது. கரெக்ட்டுங்களா? அதை சைடுவேன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாக் அப் ட்ரெண்ட்ல இருக்கா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா சைடுவே இருக்கிறதுங்கிறத நீங்களே அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலியமா கண்டுபிடிக்கிறதுக்கு முடியும். இப்படிதான் நீங்க உங்களோட ட்ரெண்டை நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இதே போல மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிரைஸோட மூவிங் ஆவரேஜ் லைனை நம்மளால வரைஞ்சு அந்த 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 ஸ்டாக் மேல இருக்கா கீழே இருக்காங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நீங்க எப்பயுமே பெஸ்டா 200 மூவிங் ஆவரேஜ் எடுத்துங்க. அதாவது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ். 200 நாளோட மூவிங் ஆவரேஜ் பிரைஸ் எது அப்படிங்கறத அந்த லைனை நீங்க எடுத்துக்கிட்டு 50 மூவிங் ஆவரேஜ் லைன் எடுத்துக்கங்க. கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த லைன்ல இருந்து 15 டேஸ் மூவிங் ஆவரேஜ் எப்ப கட் ஆகி மேல போகுதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா கோல்டன் கிராஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டன் கிராஸ் மேல வச்சு அந்த லைன் 15 மூவிங் ஆவரேஜ் மேல வச்சுச்சுன்னா அது பாத்தீங்கன்னா பை சைடுல இருக்கு. இதே கீழே வச்சுச்சு அப்படின்னா செல் சைடுல இருக்கு. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் புல்லிஷா இருக்கா பேரிஷா இருக்காங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்எஸ்ஏ இண்டிகேட்டர், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஓவர் பாட்ல இருக்கா ஓவர் ஷால்ல இருக்கா ஒரு ஸ்டாக் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும். இந்த இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா நீங்க சேட்லயே இருக்கும். அது மூலியமா பாத்தீங்கன்னா உங்களால ஈஸியா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ஓவர் பாட்ல இருக்கா ஓவர் ஷால்ல இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த ஆர்எஸ்ஏ இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா 70க்கு மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஓவர் ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கிட்டாங்க. ஸோ நீங்க விற்கிறதுக்கு தயாராக இருக்கணும்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி அந்த ஸ்டாக் பிலோ 30, அதாவது அந்த ஆர்எஸ்சியோட வேல்யூ 30ல இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் நிறைய பேர் வித்துட்டாங்க, இப்போ நீங்க வாங்கலாம் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்படிதான் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலியமா ஒரு ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாங்கிறத நம்மளால டிசைட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளால வால்யூம் அனாலிசிஸ் பண்ணியுமே ஒரு ஸ்டாக்கை வாங்க முடியும். அதே மாதிரி அந்த சேட்ல பாத்தீங்கன்னா கீழே வால்யூம்ஸ் போய்கிட்டே இருக்கும். நீங்க லைவ் மார்க்கெட் எடுத்து பாத்தீங்கன்னா வால்யூம் போய்கிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த ஸ்டாக்ல ஒரு பெரிய ரெட் ரெட் கலர் அதாவது கிரீன் கலர் புல்லிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா நிறைய பேர் அந்த இடத்துல வாங்கிட்டு இருக்காங்க, ட்ரேட் நிறைய நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு குட் சைன் ஆஃப் பை சைட். அதே மாதிரி ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்துச்சுன்னா நிறைய பேர் அந்த ஸ்டாக்கை வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வால்யூமை நம்ம வச்சு நம்மளால ஒரு ஸ்டாக்கை கணிக்க முடியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வழிக்குமே யூஸ் ஆகும். ஒருத்தர் ட்ரேடரா இருந்தாலும் சரி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி நம்ம இதை யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியா அனலைசஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டைம் ஃப்ரேம் செலெக்ஷன். ஒரு சேட்ல நான் டைம் ஃப்ரேம் சொன்னேன் பாத்தீங்களா, 1 டே எடுத்துக்கலாம் 5 டே எடுத்துக்கலாம் 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம்னு. இப்ப ஒருத்தர் லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா ஒரு 1 டே கேண்டில் எடுத்துட்டு இப்ப நான் சொன்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஸ்டாக் மேல இருக்கா இல்ல கீழே இருக்காங்கிறத கண்டுபிடிக்கலாம். இதுவே ஒரு ட்ரேடரா இருந்தாருன்னா 5 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துக்கிட்டு அவர் வந்து ஈஸியா வந்து ட்ரேடிங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒருத்தர் ட்ரேடரா இருக்கலாம், ஒருத்தர் வந்து இன்வெஸ்டரா இருக்கலாம். ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன டைம் ஃப்ரேம் செட் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணி அந்த சேட்டை அனலைஸ் பண்ணிட்டு அது வந்து பை சைடில் இருக்கா சேல் சைடில் இருக்காங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்வெஸ்டிங் மட்டும் இல்ல, நாம வந்து ஷார்ட் செல்லிங் பண்ணலாம். ஒருத்தர் வந்து ஸ்டாக் கீழே போகுதுன்னா கீழே போயிட்டு கூட வாங்கிக்கலாம். ஸோ நம்ம பையிங்க்கும் வாங்கிக்கலாம் செல்லிங்க்கும் வாங்கிக்கலாம் ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் தான் இந்த அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா மேக்டு இண்டிகேட்டர், இதுவுமே மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் தான். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புல்லிஷ் கிராஷ் ஓவர், இதுவும் அதே நான் மூவிங் ஆவரேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதையுமே நீங்க ஒரு டைம் படிச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை வந்து நம்ம பாத்தீங்கன்னா க்ரோ ஆப்லையும் போயிட்டு நம்மளால அனலைஸ் பண்ணிக்க முடியும் உங்களோட சேட்டை வச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களால ஸ்கிரீனர் வெப்சைட்லயும் போயிட்டு உங்களால அனலைஸ் பண்ணிக்க முடியும். அதனாலதான் ஸ்கிரீனர் வெப்சைட் கொடுத்துருக்கேன். அப்புறம் ட்ரேடிங் வியூ, இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும். ட்ரேடிங் வியூ மூலியமா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ண முடியும். நான் இப்ப என்ன பண்றேன், ஒரு லைவா ஒரு ஸ்டாக்கை வந்து ட்ரேடிங் வியூ வெப்சைட்ல எப்படி அனலைஸ் பண்றேங்கிறத காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற வெப்சைட் மூலியமா ட்ரேடிங் வியூல வந்து நம்ம அந்த சேட்டை பாக்குறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ட்ரேடிங் வியூ லிங்க்
கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க ட்ரேடிங் விங்ல ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க உங்க இமெயில் யூஸ் பண்ணி. ஸோ உங்களோட ஸ்டாக்ஸை வந்து நீங்க அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப இது பெட்டரா இருக்கும். ஸோ உதாரணமா நான் வந்து ரிலையன்ஸுங்கிற ஒரு ஸ்டாக்கை வந்து நான் இங்க சர்ச் பண்ணி அந்த ஸ்டாக்கை வந்து லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஸ்டாக் வேணாலுமே இங்க நீங்க அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் நிஃப்டி 50ஓட சார்ட்டையுமே அனலைஸ் பண்ணிக்க முடியும். பேங்க் நிஃப்டி, உங்களுக்கு எந்த ஸ்டாக்கை வேணாலும் உங்களால இங்க அனலைஸ் பண்ணிக்க முடியும். நாட் ஓன்லி ஸ்டாக்ஸ், இண்டெக்ஸ், ஈவன் ETF எதை வேணாலும் உங்களால இங்க அனலைஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டே இருக்கும். நான் சொன்னேன் பாத்தீங்களா, சார்ட்ல வந்து டேவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சார்ட் ஃப்ரேமை வந்து நம்ம டேவோஸ், செகண்ட்ஸோ, 1 மினிட்டோ எதை வேணாலும் நம்மளால வந்து செலக்ட் பண்ணி நம்மளால வந்து சேட்டை லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்த பார்த்தீங்கன்னா வரைபடம் லோட் ஆகும். இப்போ நான் 1 டே கேண்டில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இதில் இருக்கிற ஒவ்வொரு கேண்டிலும் பார்த்தீங்கன்னா டே கேலண்டராக இருக்கும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம கேண்டில்ஸ்லையும் நம்மளால மாற்றிக்க முடியும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, RSI, இந்த இண்டிகேட்டர்ஸ் பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் சர்ச் பண்ணி அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். RSI, மூவிங் ஆவரேஜ், இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இண்டிகேட்டர்ஸ் மூலியமா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம லைன்ஸை நம்மளால வரைய முடியும். ட்ரெண்ட் லைன்ஸ் ஆகட்டும், ஈவன் வந்து ஒரு ஸ்கேல் ஆகட்டும், எல்லா டூல்ஸுமே இந்த சைடில் வச்சிருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம லைன்ஸை நம்மளால வரைஞ்சிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுத்தனா இந்த லைன்ஸ் இங்கே வந்துடும். இது மாதிரி நம்மளால வந்து லைன்ஸை எங்களால் வரைஞ்சிக்க முடியும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் தெரியுதுங்களா, இந்த சைடில் ஸ்டாக்கோட ப்ரைஸ் இருக்கும். 1400, 1200 இந்த மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால்யூம் இருக்கும். நான் வால்யூம் பற்றி பேசினேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரீன் வால்யூம்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மேலே போயிருக்கு, கரெக்டுங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல பெரிய ரெட் கேண்டில் அடிச்சிருக்கு, ஸ்டாக் வந்து கீழே இறங்கியிருக்கு. அதே மாதிரி உங்களால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 டே சார்ட் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாகவும் இருக்கு. ஸோ இது எப்போ உடச்சி கீழே வருதோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து கீழே போயிருக்கு, கரெக்டுங்களா. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு உங்களால் ஒரு ஸ்டாக்கோட அனாலிசிஸாக டெக்னிக்கலாக பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தேவையான சிம்பிள்ஸையும் இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, குரூட் ஆயிலை பற்றி இங்கே ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த சிம்பிள் வேணாலும் நீங்கள் ப்ளஸ் போட்டு இங்கே இந்த சைடில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸோட அலர்ட் வேணுனாலும் நீங்கள் அலர்ட்ஸ் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நீங்கள் என்ன ப்ரைஸ் செட் பண்ணுறீங்களோ அது தகுந்த மாதிரி உங்களுக்கு அலர்ட்ஸ் இண்டிகேஷன் கொடுக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல மார்ச் மந்த் பேஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க டேவை மாத்த அந்த ஷேரோட ஹிஸ்டரி ஃபுல்லா உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கலா உங்களால வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணி அது எந்த வியூல இருக்கு, அதாவது பை சைட்ல இருக்கா செல் சைட்ல இருக்கிறாங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ட்ரெண்ட் லைன் கூட இப்படி வரையலாம். சொன்னால இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி ட்ரெண்ட் லைன் வரையலாம், கரெக்டுங்களா. அதே மாதிரி இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணி நீங்க ட்ரெண்ட் லைன் வரையலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடராக இருந்தாலும் சரி, லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டாக்கை ட்ரேடிங் வீல உங்களால் அனலைஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா. இப்படி தான் நம்ம ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறோம். இப்போ ட்ரேடிங் யூஸ் பண்ணி எப்படி அனலைஸ் பண்ணணும்னு பார்த்தோம். நீங்கள் ட்ரேடிங் மட்டும் கிடையாது, நீங்கள் உங்களோட ஜீரோதா புரோக்கர் ஆகட்டும், மணி கண்ட்ரோல் வெப்சைட் ஆகட்டும், இதில் எதில் வேணாலும் நீங்கள் உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸை பண்ணிக்க முடியும். ஒரு ஸ்டாக்கை பற்றின டெக்னிக்கல் அனாலிசிஸை நான் பெட்டர் என்ன சொல்லுவேன், உங்களோட புரோக்கர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு சேட் கொடுத்துருப்பாங்க, அதுலேயே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நான் எந்த புரோக்கர் இல்லைப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் வியூ வெப்சைட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி நான் இங்கே பேசணும். இப்போ ஒரு ட்ரேடராக இருந்தாலும் சரி, ஒரு இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரைஸை டிசைட் பண்ணிட்டு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. அதாவது ஸ்டாப் லாஸ்ங்கிற ஒரு ப்ரைஸையும் டிசைட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க எவ்வளோ அந்த ப்ரைஸை வந்து வளர விட்டு அது மூலியமா லாபம் சம்பாதிக்க போறீங்க, அந்த ப்ரைஸையும் டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 120 ரூபாய்க்கு வாங்குறேன்னா 150 ரூபா போகுதுன்னா விற்கணும்னு நினைச்சேன்னா அந்த 150 ரூபா ப்ரைஸை டிசைட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்க கோலை செட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அந்த ஸ்டாக் 100 ரூபா வரும்போது வித்துறணும். ஏன்னா 20 ரூபா தான் நம்மளால ரிஸ்க் எடுக்க முடியும்னா 20 ரூபா வந்தா அந்த ஸ்டாக்கை வித்துருங்க 20 ரூபா லாஸோட. அதை தான் ரிஸ்க் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட கேபிட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நீங்க அந்த கேபிட்டலுக்கே சேர்த்து ரிஸ்க் எடுத்துடக்கூடாது. அதை தான் 1:2, 1:3 ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பங்கம் நட்டானாலும் 2 மடங்கு லாபம் வர மாதிரி நீங்க பண்ற ட்ரேடிங்ல, அதாவது நீங்க பண்ற முதலீடு இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாப் லாஸ் எப்பயுமே டிசைட் பண்ணாம ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணாதீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட
போர்ட்ஃபோலியோ எப்பயுமே டைவர்சிஃபைடா வச்சுக்கோங்க. அது 2வது பாயிண்ட். எப்பயுமே ஒரே ஸ்டாக்ல போயிட்டு எல்லா பணத்தையும் கொண்டு போய் போடாதீங்க. பிரிச்சு பிரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட எமோஷனையும் உங்களோட மைண்ட் செட்டையும் கரெக்டாக டிசைட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சந்தையில நெகட்டிவ் நியூஸ் கேட்கும் போது நீங்க வித்துறவும் கூடாது. அதே மாதிரி சந்தையில ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கேட்கும் போது நீங்க வாங்கிடவும் கூடாது. ஸோ உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆகட்டும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆகட்டும் ரெண்டையும் பண்ணிட்டு அந்த ஸ்டாக்ல நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஹோல்ட் பண்ண பாருங்க. அதே மாதிரி டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ட்ரேடிங்கா பண்ண ஆரம்பிங்க. அது வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி தான் நீங்க பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இதுல நான் கீ டேக்அவே என்ன சொல்லணும்னா இந்த வீடியோல ஆர்இசி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பழகுங்க. அதே மாதிரி மேக்டு இண்டிகேட்டரும் மூவிங் ஏரேஜ் இண்டிகேட்டரும் 200 மூவிங் ஏரேஜ் இண்டிகேட்டர் இதெல்லாம் வந்து நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. பிரைஸ் ஆக்ஷனை நல்லா கொஞ்சம் இன்னும் ஸ்டடி பண்ணுங்க. இந்த ட்ரேடிங் வியூ பத்தி இன்னும் டீட்டெயில்டா அனலைஸ் வேணும்னா ட்ரேடிங் வியூன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு தனியா செப்பரேட்டா வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அதே மாதிரி ட்ரஸ்டட் டூல்ஸ்ல போயிட்டு அனலைஸ் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஷேர் ரெஃபர் பண்றாரோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமா ஒரு ஷேர் வருது ஒரு கால் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்து ட்ரேட் பண்ண போறீங்க. ஸோ முழுசா அனலைஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ரிஸ்கை மேனேஜ் பண்ணுங்க, கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண பாருங்க. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். அதே மாதிரி டம்மி ட்ரேடு மார்க் ட்ரேட்ஸ்லாம் பண்ண முடியும் நம்மளால சில வெப்சைட்ஸ்லலாம். உங்களோட பணத்தையே நீங்க கொடுக்காம ஜஸ்ட் டம்மியாலாம் ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஒரு ரியல் ட்ரேடுக்கு முன்னாடி மார்க் ட்ரேட் பண்ணிட்டு பழகிட்டு ட்ரேடிங்க்கு வாங்க. மார்க் ட்ரேட் பற்றி வேணும்னா கீழே மார்க் ட்ரேடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் மார்க் ட்ரேட் எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கு செப்பரேட் வீடியோ போடுறேன். சரி, அவ்வளோதான் மக்களே, வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு டெக்னிக்கலாக எப்படி ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறது, அது மூலியமா நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேடிங் பண்ணலாம், ஒரு சேட் பேட்டர்னை எப்படி வரைகிறது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிற எல்லா முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னு சொல்லினா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். அதே மாதிரி உங்களுக்கு எதை பத்தி டீட்டெயில்டா வீடியோ தெரிஞ்சுக்கணும், ஒரு பேட்டர்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் போடுங்க, நான் அதுக்கு தனியாக செப்பரேட் வீடியோ எடுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வெல்த் க்ரோ தமிழ் யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.